ஓணம் சீரீஸோட அடுத்த ரெசிபி இஞ்சி புளி. சவுத் கேரளா ஸ்டைல் எப்படி ரெடி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். நார்த் கேரளா ஸ்டைல் ரெடி பண்ணுறது நம்ம ஆல்ரெடி அப்லோட் பண்ணி இருக்கு. 1/4 கிலோ அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக அறுக்கிற இஞ்சி க்ளீன் பண்ணி ரொம்ப பொடியாக நறுக்கி எடுத்து வச்சதுக்கப்புறம் கையில் நல்லா பிசைஞ்சு இதில் இருக்கிற ஜூஸ் வந்துட்டு நம்ம வெளியே எடுக்கணும். அதுக்கப்புறம் இஞ்சி தனியாக ஒரு பாத்திரத்தில் வச்சுக்கலாம். இந்த ஜூஸ் வந்துட்டு குழிவாக இருக்கிற ஒரு பாத்திரத்துக்குள்ளே ஊற்றி மாற்றி வச்சுக்கோங்க. இந்த இஞ்சி வந்து நம்ம வறுத்தெடுக்க வேண்டியதுதான். அதுக்கு முன்னாடி ஒரு பெரிய எலும்பிச்சம்பழம் சைஸ் அளவுக்கு புளி 1 கப் அளவு தண்ணியில் நல்லா ஊற வச்சு கரைய வச்சு எடுத்து வச்சிருக்கு. ஒரு கடாய்க்குள்ள 1/3 கப் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் 80 ml இருக்கும் ஊற்றி சூடானதுக்கு அப்புறம் இஞ்சி அதுக்குள்ளே போட்டு இதே மாதிரி கோல்டன் கலர் ஆகிற வரைக்கும் வறுத்துக்கோங்க. கருகி போகக்கூடாது. கொஞ்சமாக கருவேப்பிலையும் கூட போட்டு வறுத்ததுக்கு அப்புறம் இஞ்சி மட்டும் ஒரு பாத்திரத்துக்குள்ளே மாற்றி வச்சிருக்கு. ஆறுனதுக்கு அப்புறம் மிக்சி ஜாருக்குள்ளே போட்டு க்ரஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப ஃபைனாக அரைய வேண்டியதில்லை, இதே மாதிரி அரைச்சி எடுத்தால் போதும். அதுக்கப்புறம் நம்ம கரையை வச்சு எடுத்து வச்சிருக்கிற புளி அதுக்குள்ளே போட்டு நல்லா கலக்கி மாற்றி வச்சுக்கலாம். மிச்சம் இருக்கிற எண்ணெய்க்குள்ளே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு வெடிச்சதுக்கப்புறம் நான் இதுக்குள்ளே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நைஸாக கட் பண்ண சின்ன வெங்காயம் சேர்த்து வறுக்கிறேன். சின்ன வெங்காயம் நீங்கள் சாப்பிடல அப்படின்னா சேர்க்க வேண்டியதில்லை, இந்த ஒரு ஸ்டெப்பு ஸ்கிப் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் 2-3 பச்சை மிளகாய் நைஸாக கட் பண்ணது, கொஞ்சம் கருவேப்பிலை கூடி சேர்த்து நல்லா வறுத்து, அதுக்கப்புறம் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தய பவுடர், 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பவுடர். வெந்தய பவுடர் வந்து நம்ம வீட்டில் ரெடி பண்ணி எடுக்கணும், அப்போ தான் அதுக்கு டேஸ்ட் இருக்கும். ஃப்ரெஷ்ஷாக வறுத்து பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க. லோ ஃப்ளேமில் தான் இதெல்லாம் செய்யணும், கருகி போகக்கூடாது. அதுக்கப்புறம் நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சிருக்கிற புளி இஞ்சி அதோட மிக்ஸ் அதுக்குள்ளே ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி தேவையான அளவுக்கு உப்பு போட்டு இருக்கு. 2 அச்சு வெல்லம் நமக்கு இதுக்காக தேவைப்படும். நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இஞ்சி புளியோட டேஸ்ட்டு வந்து எப்போவுமே கொஞ்சம் இனிப்பு தான் முன்னாடி நிற்கணும். கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டு திக்காக வரும்போது நம்ம அதுக்குள்ளே ஊற்றி முன்னாடியே எடுத்து வச்சுருந்த இஞ்சியோட ஜூஸ் அதுக்கு மேலே இருக்கிற அந்த தெளி அது மட்டும் ஊற்றி இருக்கு. மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணி கொதித்து இதே மாதிரி நல்லா திக்காக வரும்போது டீ ஆஃப் பண்ணி எடுத்துக்கலாம். இதுதான் சவுத் கேரளா ஸ்டைலில் ரெடி பண்ணுறது. சில பேர் அது இருந்து ஜூஸ் எடுக்காமையும் செஞ்சுடுவேன். நம்ம செய்கிறது ஜூஸ் எடுத்து மாற்றி தண்ணியை சேர்க்கிறது தான், அதுதான் இன்னும் நல்ல டேஸ்ட்டும் மனவுமாக இருக்கும்.